co-Prince George to take part in the prestigious Independence Day celebration. இந்த நன்னாளில் சுதந்திரத்தை காத்த அனைவருக்கும் நமது முதல் வணக்கத்தை தெரிவித்து முதல்களை உருவாக்கி முடித்த நம் சுதந்திரத்தை போற்றுவோம். நல்ல குடிமக்களாக நாட்டு நலன் காப்போம் என உறுதி கொள்வோம். தமிழ்நாட்டை கல்வியில், வேலை வாய்ப்பு, தொழில் வளர்ச்சியில், உள்கட்டமைப்பில் சிறப்புற வளர்த்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். தமிழ்நாடுகளுக்கு மதிப்புக்குரிய செயலாளர்கள் மாணவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வரவேற்கிறார்கள். முப்படை அலுவலர்களையும் காவல்துறை அலுவலர்களையும் தற்போது மாணவர்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார்கள். We extend our heartfelt welcome to the Honorable Chief Minister of Tamil Nadu who has arrived to participate in the Independence Day celebrations. Our Honorable Chief Minister of Tamil Nadu is received by the Chief Secretary of Tamil Nadu. பழனியிலே
கோட்டை கொத்தளத்தை நோக்கி மாநிலத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முவ்வண்ண கொடியை ஏற்றி வைத்து சிறப்பிக்க வருகை தந்து கொண்டுள்ளார்கள். Ladies and gentlemen, the Honorable Chief Minister of Tamil Nadu is on his way to the rampart of Fort St. George to unfurl the national flag. This will be followed by the national anthem and the national salute. கோட்டை கொத்தளத்தை நோக்கி சுதந்திர தின கொண்டாட்டத்திற்கு வருகை புரிந்து கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருகை என பணிவன்புடன் வரவேற்கிறோம். தமிழ்நாட்டினை வளர்ச்சி பாதையை நோக்கி அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஸ்ரீமிக பயணத்தை நோக்கி அழைத்து செல்லும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதோ கோட்டை கொத்தளத்தில். We extend a hearty welcome to our Honorable Chief Minister of Tamil Nadu who has arrived on the ramparts of Fort St. George to unfurl the national flag. தற்பொழுது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து கொடிவழக்கம் செய்து சிறப்பிப்பார்கள். காவல்துறை பொதுக்குழலை குழுவினரால் நாட்டுப்பற்று சேர்க்கப்படும் அனைவரும் எழுந்திருக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். We request the dignitaries to rise for the national anthem. நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாண்புமிகு மேயர் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள், தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், காவல்துறை தலைமை இயக்குநர் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள், சிறப்பு விருந்தினர்கள், விடுதலை போராட்ட தியாகிகள், அவர்களின் குடும்பத்தை சார்ந்தவர்கள், பல்வேறு விருதுகளை பெறுவதற்காக வருகை கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, என் கண்ணின் மணிகளான மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மற்றொரு பறக்கும் மூவண்ண கொடிக்கு முதல் வணக்கம். அதன் நிழலில் வாழ்கின்ற நாட்டு மக்கள் அனைவருக்கும் நல்வணக்கம். 77வது ஆண்டிலே தொடங்கியுள்ளது இந்திய ஒன்றியத்தின் விடுதலை நாள். இந்திய ஒன்றியத்தின் முக்கியமான அங்கம் நம் தமிழ்நாடு. மூத்த மொழியான செம்மொழி தமிழை தாய்மொழியாக கொண்ட நம் தமிழ்நாடு இடைக்காலத்தில் சென்னை மாகாணம், மெட்ராஸ் பிரசிடென்சி, மதராஸ் மாகாணம், மெட்ராஸ் என்று அழைக்கப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைந்த பிறகு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் தமிழ் மண்ணின் முதலமைச்சராக ஆன பிறகுதான் 1967ஆம் ஆண்டு ஜூலை 18ஆம் நாள் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்டது. ஒரே ஒரு சங்கரலிங்கனார் தான் செத்து போயிருக்கிறார் என்று நினைப்பீர்களேயானால் தமிழ்நாடு என்ற ஒவ்வொரு எழுத்துக்கும் சேர்த்து 5 உயிர்களை தர தயாராக இருக்கிறோம் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தவர் தமிழ்நாடு தலைவர் கலைஞர். சென்னை மாகாணத்தில் இருந்த பிறமொழி பேசும் எல்லா மாநிலங்களும் தனித்தனியாக பிரிந்து போன பிறகு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டாமல் ஏன் இருக்க வேண்டும்? அதனை பார்த்துக் கொண்டு நான் ஏன் உயிரோடு இருக்க வேண்டும் என்று கேட்டவர் தந்தை பெரியார். இத்தகைய பால்போக்கும் தமிழ்நாடு மாநிலத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்ற நானும் 3வது ஆண்டாக இந்திய நாட்டின் தேசிய கொடியை ஏற்றி வருகிறேன். 4 ஆண்டுகள் பழமையான இந்த கொள்கைக்காகப்பட்ட இந்த புத்தகத்தில் மூவண்ண கொடியை ஏற்றுவதில் நான் பெருமிதப்படுகிறேன். இந்த கொடியேற்றும் வாய்ப்பு எனக்கு
மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலத்தின் முதலமைச்சர்கள் அனைவருக்கும் விடுதலை நாளன்று கொடியேற்றும் உரிமையை பெற்றுத் தந்து மாநில சுயாட்சி கொடியை காத்த தலைவர்தான் கலைஞர் அவர்கள். அவரது நூற்றாண்டு விழாவை கொண்டாடுவது என்பது தமிழ்நாட்டை கொண்டாடுவதாகும். விடுதலை வீரர்களை போற்றி பாராட்டுவதே திராவிட முன்னேற்ற கழக அரசு யாருக்கும் தலைப்பதல்ல. அதற்கு சில எடுத்துக்காட்டுகளை இங்கு எடுத்துரைக்க விரும்புகிறேன். மாவீரன் கூடித்தேவனுக்கு நினைவு மண்டபம், பாஞ்சாலங்குறிச்சி வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு கோட்டை, மாவீரன் சுந்தரலிங்கம் வாயத்திற்கு வீடு, மகாகவி பாரதியின் வீடு அரசு இல்லமானது, பெருந்தலைவர் காமராஜருக்கு மணிமண்டபம், மூதறிஞர் ராஜாவிற்கு நினைவாலயம், பிள்ளையாரி வட இந்தியாவிற்கு மணிமண்டபம், வீரவரணி உறவுகளுக்கு நிதி, மாவுசி எழுதத்திற்கு நினைவு சின்னமானது, விடுதலை போராட்ட வீரர்களுக்கு இலவச பேருந்து பயணம், தியாகிகளுக்கு மணிமண்டபம், விடுதலை பொன்விழா நினைவு சின்னம், விடுதலை போராட்ட வீரர் கலி பாளையக்காரர் மலையாண்டி நீதிபதி அச்சரப்பு அவர்களுக்கு நினைவு மண்டபம், தியாகி ஈஸ்வரன் அவர்களுக்கு அரங்கம், தியாகி விஸ்வநாததாஸ் பாரம்பரியம் இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்ட போது பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதை எதிர்கொள்வதில் நம்முடைய நீதிபதிகளுக்கு துணை நின்றார்கள். 1971 ஆண்டு இந்தியாவை பாகிஸ்தான் அச்சுறுத்திய போது இந்திய மாநிலங்களெல்லாம் 25 கோடி ரூபாய் நிதி திரட்டி இந்திரா காந்தி அதை தமிழ்நாட்டின் பங்காக 6 கோடி ரூபாய் அளித்தது. 1999 ஆண்டு கார்கில் போரின் போது இன்றைய பிரதமர் வாஜ்பாய் அவர்களிடம் 3 தவணையாக மொத்தம் 50 கோடி ரூபாய் வழங்கினார் முதலமைச்சர் கலைஞர். இன்றைய திராவிட மாநில அரசும் நம் நாட்டில் இந்த வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திற்கு இந்த ஆண்டு வேளாண்மை நிதிநிலை அறிக்கையில் பனை, விடுதலை போராட்ட வீரர்களை நினைவிடம் ஆகியவை மேம்படுத்தப்பட்டுள்ளது. தனது வாழ்நாளில் 20 முறை சென்னை அருங்காட்சியக வளாகத்தில் காந்தி அரசின் செயல்பாடாக அமைந்துள்ளது. இந்திய விடுதலை போராட்ட வீரர்கள் 195 பேருக்கு தொடர்ந்து உதவிகளை செய்து வருகிறது நமது அரசு. விடுதலை தாகத்தில், விடுதலை வேகத்தில், நாட்டுப்பற்றில் நம் தமிழினம் இந்தியாவில் உள்ள எந்த இனத்திற்கும் எந்த விதத்திலும் குறைந்ததல்ல. 1600ஆம் ஆண்டு கிழக்கிந்திய கம்பெனி இங்கு காலூன்றியது என்று சொன்னால் அவர்கள் அடக்குமுறைக்கு எதிராக உடனடியாக விடுதலை முழக்கத்தை எழுப்பிய மண் தமிழ்நாடு. 1857 சிப்பாய் கழகத்தை தான் முதலாவது இந்திய விடுதலை போர் என்று சிலர் சொல்கிறார்கள். அதற்கு முன்னால் 1755ஆம் ஆண்டு தெற்கில், அதுவும் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் தொடங்கிவிட்டது. செய்திகாட்சி கோட்டையில் நின்று கொடியை ஏற்றும் போது தமிழ்நாக விடுதலைப்படும் உணர்ச்சி வசப்படும் நிலையில் ஏற்படுவதற்கு இதுதான் காரணம். அடிமைப்படுத்துவதிலிருந்து தொடங்கியதோ அன்றைய தினமே விடுதலை முழக்கத்தை எழுப்பிய மண் நம்முடைய தமிழ் மண். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் ஆங்கிலேய ஆதிக்கத்திலிருந்து நம் நாடு விடுதலை பெற்று சுதந்திர கொடி பறந்தது. ஆனால் அதற்கு பல ஆண்டுகள் முன்பே ஆடுவோமே, பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே என்று தொலைநோக்குடன் பாடியவர் தமிழ்நாடு தந்த மகாகவி பாரதியார். ஆங்கிலேயரிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் உத்தமர் காந்தியடிகளின் வழிகாட்டுதலில் 1930ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாளையும் விடுதலை நாளாக கொண்டாட வேண்டும், மூவர்ணக் கொடியை ஏற்ற வேண்டும் என நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள். நாட்டின் பல இடங்களிலும் மூவர்ணக் கொடியை மக்கள் ஏற்றினார்கள். அந்த நாளின் பொழுது
விடுவதற்கு முன்பாக நள்ளிரவில் இதோ இந்த சென்னை பெயின்ஜார்ஜ் கோட்டையில் உள்ள உயரமான கொடிமரத்தின் மீது ஒரு இளைஞன் ஏறினான். ஆங்கிலேய காவலர்கள் தன்னை பார்த்துவிடக்கூடாதென கவனமாக ஏறினான். அப்பொழுது உயர்நீதிமன்றம் அருகே கலங்கரை விளக்கம் இருந்தது. அதன் ஒளி தன் மீது பட்டு அடையாளம் காட்டிவிடக்கூடாது என்பதால் எத்தனை மணி துணிகளுக்கு ஒரு முறை குடிக்கும்பத்தின் மீது அந்த ஒளி படுகிறது என்பதை கணக்கிட்டு அந்த வெளிச்சம் வரும்போது எல்லாம் கொடிமரத்தின் நெருபுறத்தில் தன்னை மறைத்துக் கொண்டு கவனமாக ஏறி உயரத்தில் பிறந்த பிரிட்டிஷாரின் யூனியன் ஜாக் கொடியை அகற்றிவிட்டு மூவண்ண கொடியை பறக்க விட்டான் அந்த இளைஞன். அந்த வீர இளைஞனின் பெயர் பாக்கியம் என்கிற ஆரியா. காலையில் கண்விழித்து பார்த்த வெள்ளைக்கார அதிகாரிகள்